வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலேன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 28. செங்கமல செல்வி. அரச பரம்பரையினர் வேட்டையாடுவதற்காக மேலை சாளுக்கிய மன்னர்கள் துங்கபத்ராவின் காற்று முகப்பிலே கட்டி வைத்த அந்த வேட்டுவ மாளிகையின் மாடி அறையிலே முதலாக அந்த கட்டுரையை கண்ணெடுத்து ஆராய்ந்த கரிகாலனின் மனம் பட ஆரம்பித்தது. அவள் ஒரு காலை எடுத்து கற்றில் மேலே ஊன்றி முழங்காலுக்கு கீழும் கணுக்காலுக்கு மேலும் கட்டப்பட்டிருந்த மான் தோல் கச்சையை அவிழ்க்க முற்பட்டு குனிந்து நின்று இருந்ததால் அவள் உடல் வானவில்லை போல் வளைந்திருந்தது. ஆனால் சிறு தூற்றல் ஏற்படும் போது சூரிய கிரணங்களால் உதயமாகும் அந்த வானவில்லில் இத்தனை வர்ணஜானங்கள் எங்கே இருக்கின்றன என்று தன்னை தானே கேட்டுக்கொண்ட கரிகாலன் ஒரு காலம் இல்லை என்ற முடிவுக்கே வந்தான். தான் உள்ளே வந்த சத்தம் கேட்டு திடீரென்று திரும்பி பார்த்ததால் அவள் விழிகளில் தெரிந்த பிரகாசத்தில் ஓர் இம்மி கூட வானவில்லில் என்ன இயற்கையின் எந்த சிருஷ்டியிலும் இருக்க முடியாது என்று கரிகாலன் நினைத்தான். கட்டிலின் மேல் வைத்த ஒற்றை காலை எடுக்காமலே அவள் அவனை பக்கவாட்டில் பார்த்தபடியாலும் அறையின் தூங்கா விளக்கு சற்று அவளை தள்ளியே தூங்கிக் கொண்டிருந்தபடியாலும் விளக்கின் வெளிச்சம் அவள் முகத்தில் ஒரு பாகத்தில் மட்டும் அடித்தது காரணமாக ஏதோ செடிகளில் மறைந்து ஒளிந்து விளையாடிய ஒரு பாதி முகத்தை காட்டும் வனமோகனை போல் விளங்கினால் அந்த கட்டழகி. செண்பக பூவின் மஞ்சள் நிறத்தையே தோற்கடிக்க வல்ல அவளுடைய கன்னத்தை தடவிய விளக்கொலி கூட அந்த கன்னத்தின் மின்னுக்கு முன்னால் பளபளக்க மாட்டாமல் சற்று மங்கியே கிடந்ததாக தோன்றியது கரிகாலனுக்கு. கருமை பாய்ந்த இமைகளாலும் இமைகளுடன் இணைந்து நின்ற சின்னஞ்சிறு பட்டு சர்ம குழிகளாலும் பாதுகாக்கப்பட்ட அவளுக்கு இரு விஷால விழிகளும் சிப்பியால் பாதுகாக்கப்பட்ட பாண்டிய நாட்டின் பெருமுத்துக்களைப் போல் பளபளப்பதை கண்ட கரிகாலன் முத்தினிடையே கருமொழி இருந்தால் குறைபாடு என்று சொல்வார்களே, அது என்ன முட்டாள்தனம்! அதோ அவள் இமைக்குள்ளே பதுங்கி கிடக்கும் 2 பெரும் முத்துக்கள் எத்தனை அழகாக இருக்கின்றன என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்படி ஒரு முறை பார்த்த பார்வையிலே அவள் கண்களால் பலவந்தமாக இழுக்கப்பட்ட கரிகாலன் விழிகள் பெரிய சமுத்திரத்தில் விழுந்துவிட்ட துருப்புகள் போல் அவளுடைய சௌந்தரிய சாகரத்தின் சூழல்களில் சிக்குண்டும் அலைகளால் தூக்கி எறியப்பட்டும் திணறின. அவள் விசாலமான நெற்றியில் இட்டிருந்த திலகம் வேட்டையாடிய காரணமாக சிறிது அழிந்து கிடந்ததாலும் அதிலும் ஒரு தனி சிறப்பு இருந்ததையும் அது அழிந்து சற்று கீழே இறங்கியிருந்த வகையை முகத்துக்கு இணையற்ற கம்பீரத்தை கொடுக்க முற்பட்டதையும் கண்டான் கரிகாலன். அந்த நெற்றிக்கு மேலே அவள் எடுத்து கட்டியிருந்த கார்மேக குழல் தன்னை வளைந்து நின்ற கதவ மலர் சரத்தை பல இடங்களில் ஊடுருவி உதிரியாக தொங்கிக் கொண்டிருந்ததால் சிவபிரானுடன் நாட்டியமாடி கலைத்து விட்ட சக்தியே இந்த உலகத்தில் வந்து குதித்து விட்டாளோ என்ற பிரமையை ஏற்படுத்தியது. வழவழப்பும் செழுமையும் நிரம்பிய அவள் கன்னங்களின் ஓரங்களை தொட்ட வண்ணம் செண்பக மொட்டையும் பழிக்கும் நாசிக்கும் கீழே அமைந்திருந்த செவ்விய உதடுகள் இருக்க வேண்டிய அளவுக்கு மேல் கொஞ்சம் பெரிதாயிருந்தபடியாலும் அவற்றின் அசாத்திய சிவப்பை அவற்றிலிருந்து நீர் ஓட்டம் இன்னும் அதிகமாக காட்டியபடியாலும் 2 உதடுகளும் பிரமாத நீரோட்டமுள்ள கெம்பு கற்களின் வரிசையை போல் பிரகாசிப்பதை கரிகாலன் கண்டான். உறுதியாக அழகாக கீழ் நோக்கி இறங்கிய கழுத்தில் அவள் அதிக நகைகளை அணியாமல் ஒரே ஒரு முத்து மாலையை மட்டுமே அணிந்திருந்தாள். அதை கண்ணுற்ற கரிகாலன் அவள் செய்த பாக்கியத்தை எந்த புருஷன் செய்திருக்கிறானோ என்று நினைத்து அந்த நினைப்பின் காரணமாக ஒரு முறை பெருமூச்சும் விட்டான். வளைந்த அவள் உடலின் விழாப்புறத்தில் தெரிந்த அவளுடைய இடையின் உறுதியை கவனித்த கரிகாலன் அந்த பெண் சதா போர் பயிற்சியிலும் வேட்டையிலும் காலத்தை செலவிட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டதோடு அத்தனை திண்மையிலும் அந்த இடை மிகவும் குறுகி கிடந்ததை பார்த்து நல்ல வேலை, இத்தனை போர் பயிற்சியிலும் பெண்மை குன்றவில்லையே என்று சந்தோஷப்பட்டு கொண்டான். ஆனால் குறுகி போன இடையை இயற்கை வேறு இடங்களில் ஈடு செய்திருந்ததையும் இடையை அடுத்து இலங்கை பிரதேசங்களில் அளவோ அழகோ இவையும் குறையாமல் எதேற்றமாக மண்டி கிடந்ததையும் கண்ட கரிகாலன் இயற்கையுடன் சிறந்த வள்ளல் யாரும் இருக்க முடியாது என்று தீர்மானித்து கொண்டான். இயற்கை செப்பனிடம் எதிலும் மர்மமும் புதைந்து கிடைக்கிறது. வெளிப்படையாக சிலவற்றையும் மர்மமாக சிலவற்றையும் தோற்றுவிக்கின்றன. இயற்கையின் காட்சிகள் மேகத்தை சிருஷ்டிக்கும் இயற்கை அதன் கருவியை கண்ணுக்கு காட்டுகிறதை ஒழிய அதில்
கர்ப்பமாயிருக்கும் நீரை கண்ணுக்கு தோற்றுவிப்பதில்லை. உலகத்தின் சிறுசியதிலும் தெரிவது பாதி, தெரியாது பாதி. தெரிந்ததை மட்டும் அறிந்து திருப்தி அடைகிறான். அறிவு குறைந்தவன், ஆராய்ச்சிக்காரன். தெரியாததிலும் யூகத்தை செலுத்த முற்படுகிறான். அந்த யூகத்திலும் ஆராய்ச்சியிலும் விளையும் இன்ப துன்பங்கள் ஆனந்தம். சில ஆராய்ச்சிகள் துன்பமும் இன்பமும் துன்பமாயிருக்கும். இணையற்ற இன்பத்தையும் வேதனையும் கலந்து தருவது எழில் ஆராய்ச்சி. அதுவும் பெண்ணின் எழிலில் ஓர் ஆண்மகன் யூகத்தை செலுத்தும் போது எத்தனை மனவேதனைகள், எத்தனை இன்ப அலைமோதல், எத்தனை கொந்தளிப்பு, சொல்லுக்கே அடங்காத மகா விசித்திரம் அது. வேட்டையாடும் யானைகளின் துதிக்கையை பழிக்கும் அவள் அழகிய தொடைகளுக்கு கீழே இருந்து முழங்காலுக்கு கீழே இருந்த ஆடு சதை அமைந்து இறங்கிய மாதிரியும் கவனித்த கரிகாலன் இவற்றுக்கெல்லாம் கவிகள் சொன்ன ஓமை சரியா என்று கூட யோசித்தான். யானை துதிக்கையின் கடினம் எங்கே? இவற்றின் வழுவழுப்பு எங்கே? கவிகள் எத்தனை குருடர்களாயிருக்கிறார்கள் என்று கவிகளை கண்டிக்கவும் தொடங்கினான். இந்த கண்டிப்புடன் ஓடிய கரிகாலன் கண்கள் அவள் இடையில் வரிந்து கட்டப்பட்ட சேலையை கண்டன. மனமோ எதற்காக இவ்வளவு வரிந்து கட்ட வேண்டும்? பூவை விட மென்மையான இடை கன்றி போகாதா என்ற கோபத்தால் கொந்தளித்தது. இப்படி எழிலை ரசிக்க அக்காக அலசியதால் அவள் உணர்ச்சிகள் கனவேகத்தில் சுழன்றன. உயிரணுக்கள் ஊசி முனையில் நின்றன. கால் கச்சையை அவிழ்க்க முயன்ற அவனை நோக்கி திரும்பிய அந்த பெண் அவன் கலக்கத்தை ஒரு நொடி பொழுதில் கண்டு கொண்டாலானாலும் அதை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் கால் கட்சிகளை நிதானமாகவே அவிழ்த்து முடித்தாள். தோளில் இருந்த புலிக்கட்சியையும் எடுத்துவிட்டு வேலையை பிரித்து உடலை மூடிக்கொண்டதால் முழு பெண் உருவம் கரிகாலன் கண்ணுக்கெதிரே எழுந்தது. அவள் நிதானமாக தன் வேட்டு கோலத்தை கலைந்து அவனை நோக்கி ஒரு முறை முறை செய்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். அப்படி உட்கார்ந்து கொண்டவள் எதிரே ஓர் ஆண்மகன் நிற்கின்றானே என்ற நினைப்பை சிறிதுமில்லாமலும் அவனை உட்கார கூட சொல்லாமலும் சரி வந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று கட்டளையிடும் தோரணையில் பேசினாள். அவள் தன் கையில் பூர்ணமாக சிக்கியிருந்த நேரத்திலும் அத்தனை தைரியமாக தன்னை ஓர் அடிமை போல் பாவித்து பேசியதை கண்ட கரிகாலனின் இதழ்களில் புன்முறுவல் ஒன்று அரும்பியது. அவன் அப்படி புன்முறுவல் செய்யும் நேரங்களில் அவன் முகத்தில் உதயமாகும் விஷமும் அந்த சமயத்திலும் உதயமாகியதை கண்ட அந்த பெண் சற்று கோபமே அடைந்து என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நான் பெண் தான் என்று கூறினால் குரலில் லேசாக கோபம் துணிக்க உடை மாற்றத்துக்கு பின் அந்த உண்மை தெளிவாக புலிவிடுகிறது என்று இழுத்தான் கரிகாலன். அதற்கு முன்பே ஆண் பிள்ளை என்று நினைத்தீர்களோ? இல்லை, அப்படி நினைக்கவில்லை. ஏன்? எந்த ஆண் பிள்ளைக்கும் இத்தனை துணிவு கிடையாது. சற்று முன்பு ஓர் ஆண்மகன் தங்களிடம் அகப்பட்டு திணறியதை கவனித்தேன். அப்படியானால் என்னை யார் என்றுதான் நினைத்தீர்கள்? எதுவும் நினைக்க முடியவில்லை. புரியாது பெரும்புதிராயிருக்கிறீர்கள் நீங்கள். நான் ஏதோ இந்த சத்திரத்தில் பொழுதை கழிக்கலாம் என்று வந்தேன். இங்கு நீங்கள் ஓடி வருவதும் உங்களை மடக்கு விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் படையை திரட்டி கொண்டு வருவதும் எல்லாமே ஏதோ புராண கதை போல் இருக்கிறது ஒழிய உண்மை சம்பவமாக தெரியவில்லை என்று கூறிய கரிகாலன் உள்ளுக்குள்ளேயே மெல்ல நடந்து அவள் உட்கார்ந்திருந்த இடத்தை நோக்கி வந்தான். சரி, இனி என்ன செய்வதாக உத்தேசம் சொல்லுங்கள் என்று கடைசியாக ஒரு கேள்வியையும் அவளை நோக்கி வீசினான். அவள் விழிகள் அவனை ஆச்சரியத்துடன் நோக்கின. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? படுத்து உறங்க வேண்டியதுதான் என்று உதடுகளும் முணுமுணுத்தன. உறங்குவதா? உங்களுக்கு சித்தப்பிரமை ஏதுமில்லை என்று தொடர்ந்து கேட்டான் கரிகாலன். என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நிதான புத்தியோடு இருப்பதாக தான் தோன்றுகிறது. அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிலை கேட்டதும் இந்த இடுக்கு பெண்ணை எப்படி சமாளிப்பது என்பதை அறியாமல் சங்கடப்பட்ட கரிகாலனுக்கு ஓரளவு கோபமும் ஏற்படவே அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா என்று அதட்டலாக கேட்டான். கவனிக்க வேண்டியது நீங்கள்? நானா? ஆமாம், நீங்கள் தானே என்னை அன்பினால் வசப்படுத்தி நாளை காலையில் அந்த மடையனிடம் ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். நீ பேசுவதை பார்த்தால் ஒப்படைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருப்பதாக தோன்றுகிறது. ஆம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. எதிலிருந்து அந்த நம்பிக்கை உண்டாயிற்று? உங்கள் முகத்திலிருந்து. உங்களை பார்த்ததும் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்தது. எந்த தமிழனும் அரியன் ராஜராஜன் மகளை சாளுக்கியர்களிடம் ஒப்படைக்க மாட்டான் என்ற உறுதி எனக்கு உண்டு. அழுதியன் சொன்னது சரியாக போய்விட்டது. நீ அரியன் ராஜராஜன் மகளா? ஆம். எதற்காக இப்படி தனிமையில் வேட்டையாட வந்து விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தனிடம் சிக்கி கொண்டாய்?
இதற்கு அவள் உடனே பதில் ஏதும் சொல்லவில்லை. கட்டிலிருந்து எழுந்து அறையில் சிறிது நேரம் உலாவினாள். பிறகு கரிகாலனை பார்த்து சொன்னால், இதோ நாம் இருக்கும் இந்த வேட்டவ சத்திரம் இந்த காடும் ஒரு காலத்தில் மேலை சாளுக்கியருக்கு சொந்தமாயிருந்தன. என் தந்தை துங்கபத்திரியின் அக்கறைக்கு அவர்களை விரட்டிய பிறகு இங்கே யாரும் வருவதில்லை. இந்த காட்டுக்கு அப்புறத்தில் தந்தை தங்கியிருக்கிறார். அதனால் வேட்டையாட நான் இங்கே அடிக்கடி வருவேன். இந்த சில நாள்கள் தங்குவேன். இதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த விஜயாதித்தன் இருமுறை என்னை இங்கு வந்து மணக்கினான். இருமுறையும் என்னிடம் வீரர்கள் அதிகமாயிருந்ததால் அவனை விரட்டிவிட்டேன். இனி அவன் வரமாட்டான் என்ற தைரியத்தில் 4 வீரர்களை மட்டுமே இம்முறை அழைத்து வந்தேன். அவனுக்கு இது எப்படியோ தெரிந்திருக்கிறது. இம்முறை 15 பேருடன் மடக்கி கொண்டான். நீங்கள் தடுத்திராவிட்டால் என்னை இன்றிரவு கொண்டு போயிருப்பான். என்னை என்ன இடைத்துறை நாட்டுக்கு அழிவை கொண்டு போயிருப்பான். என் தந்தை அதை அறிந்த அடுத்த நிமிடம் சோழ நாட்டு படைகள் துங்கபத்ராவை தாண்டிவிடும். ஏதோ பெரும் கதையை சொல்பவள் போல் அவள் தன் கதையை சொன்னாள். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த கரிகாலனை நோக்கி கடைசியாக கூறினாள், உங்கள் சம்பாஷணையிலிருந்து நீங்கள் ஜெயசிம்மனுடைய தூதன் என்று அறிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் என்னை விஜயாதித்தனிடம் ஒப்படைப்பது உமது மன்னனுக்கோ அவன் நாட்டுக்கோ எந்த விதத்திலும் நன்மை பயக்காது. கரிகாலன் நீண்ட நேரம் யோசித்தான். அவனும் அறையில் சற்று உலாவினான். திடீரென்று அவன் முகத்தில் ஏதோ யோசனை பிறக்கவே அந்த பெண்ணை நோக்கி, பெண்ணே, உன் பெயர் என்ன என்று வினவினான். செங்கமல செல்வி என்றால் அவள். செங்கமல செல்வி, இப்படி வா என்று அழைத்தான் அவன். அவன் முகத்தில் சந்தேக சாயை பலமாக படர்ந்தது. உணர்ச்சியால் திடீரென்று தூண்டப்பட்ட கரிகாலன், சந்தேகப்படாதே, இப்படி வா என்று அவள் கையை பிடித்து தனக்காக இழுத்து அப்புறம் இப்புறம் பார்த்துவிட்டு அவள் காது கரைகள் ஏதோ விடுவென்று வார்த்தைகளை உதிர்த்தான். அவள் விழியிலிருந்து சந்தேகம் மறைந்தது. இது உண்மையா என்று வினவினாள் அவள். உண்மைதான், தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன், மன்னிக்கவும் என்று மேலே ஏதோ சொல்ல போனால் செங்கமல செல்வி. அவள் வாயை சற்றென்று பொத்திய கரிகாலன், சும்மாயிரு, கதவு கருகில் யாரோ ஒண்டி கேட்கிறார்கள் என்றான். கதவு கருகில் இருந்த அந்த உருவமும் உள்ளே இருந்தவர்கள் தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் மெல்ல அப்புறம் நகரலாயிற்று.